இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர ஐயனாறு துணை சீரியல்ல முக்கிய ரோல்ல நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை ரேஷ்மா பிரசாத். யூடியூப் மூலமா பிரபலமான ரேஷ்மா சினிமா துறையில தாம் பட்ட கஷ்டங்கள் குறித்து பேசியிருக்காங்க. அதுல நான் முதல்ல நடிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன ரோல்ல நடிக்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அதை கேட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியம் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ரெஸ்யூம் கொடுக்கும் பொழுது கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. அதுக்கு நான் வேண்டான்னு சொன்னதும் மேனேஜர் போன் செஞ்சு நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேவான்னு ஓப்பனாகவே கேட்டாரு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல பயமோ வருத்தமோ இல்லாம அவங்க கேட்பாங்க. அப்போ நான் ரெஸ்யூம்ல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கேனே அப்படின்னு சொன்னா அவங்க அப்படியா நான் வேலை பிஸியில கவனிக்கல, எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து கேட்டாங்க, அதை சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னு திரும்பவும் கேட்பாங்க. நம்ம முடியாதுன்னு சொன்னா போனை வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லாம போயிடும். அப்படி ரொம்ப நாள் கழிச்சு அந்த நேரத்துல என் அம்மா தான் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செலவுக்கும் மொத்தமா கவனிச்சாங்க. ஒரு கட்டத்துல வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. வெப் தொடர், ஷார்ட் பிலிம், சீரியல்கள் அப்படின்னு அடுத்தடுத்து வர தொடங்கி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ சீரியல்கள்ல தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் ஆரம்பத்துல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை எனக்கு பெரிய மன நெருக்கடி கொடுத்திருந்தது அப்படின்னு ரேஷ்மா ரொம்பவே வருத்தமா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.